ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ட்ரெஸ்ஸர் ஆர்கனைசேஷன் அண்ட் டைசன் ஏர் ரேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். எல்லா லேடிஸுக்கும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கணும்னு ஒரு சின்ன ஆசையாவது இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். இப்போ நான் என்னெல்லாம் திங்ஸ் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இதுதான் என்னோட இயர்ரிங்ஸ் ஆர்கனைசர். எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இயர்ரிங்ஸ் போடுறது ரொம்பவே பிடிக்கும். அதான் இங்கே ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன். இங்கே பக்கத்துலேயே என்னோட மேக்கப் ஆர்கனைசர்ஸ் வச்சுருக்கேன். அதில் என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ், லோஷன்ஸ் அண்ட் சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ தட் எவ்ரிடே யூசேஜுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அது ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பேன் எப்போவுமே. இங்கே இந்த ஸ்பேஸில் என்னோட நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது பக்கத்துலேயே என்னோட டெய்லி யூசேஜ்க்கான ஹேர் பேண்ட்ஸ் அண்ட் கிளச்சர்ஸ், அப்புறம் பின்னாடி என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமுக்கு 5 பீஸ் ஃபர்னிச்சர் செட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதில் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இன்க்ளூடட். நான் வச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த கலெக்ஷன்ஸ் தான். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரண்ட்லேயே என்னோட டைசன் ஏர் ரேப் வச்சுருக்கேன். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் டோட்டலாக 8 ட்ராயர்ஸ் இருக்குது. இந்த 8 ட்ராயர்ஸ்லையும் நான் என்ன திங்ஸ் வச்சுருக்கேன், நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட இப்போ வரிசையாக காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. ஸோ வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரா கொஞ்சம் சின்னது தான், கொஞ்சம் தின்னாக கூட இருக்கும். இதில் என்னோட டெய்லி யூசேஜ்க்கான ஷாம்பூ அண்ட் சம் லோஷன்ஸ் அண்ட் ஸ்கின் கேருக்கான திங்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சம் இயர்ரிங்ஸ் அண்ட் ஐலைனர், மஸ்காரா இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தட் எனக்கு எவ்ரிடே யூசேஜ்க்கு ஃப்ரண்ட்லேயே இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்கப் ரிலேட்டடாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சில லேடிஸ் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. பட் எனக்கு மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மேக்கப் திங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஸ்கின் கேர் ரெகுலராக ரொட்டீனாக நீங்கள் உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டே டைம், நைட் டைம்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக க்ரீம்லாம் யூஸ் பண்ணணும். பட் மேக்கப்க்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம எப்போ வெளியே போகிறோமோ அப்போ லைட்டாக மேக்கப் போட்டாலே நம்ம ஸ்கின்னை கிளீனாகவும் நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். செகண்ட் ட்ராயரில் என்ன வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ டெய்லி யூசேஜ்க்கான ரப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸு, கிளச்சர்ஸு, கோம்பு அண்ட் மேக்கப் ரிமூவர், சம் பிரேஸ்லெட்ஸு அண்ட் டெய்லி யூசேஜ்க்கான பிந்தி இருக்குல்ல, அந்த பிந்தி வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் நான் ரெகுலராக ஸ்கின் கேரும் பண்ணணும், மேக்கப்பும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு ஸ்கின் கேர் பிடிக்குமா இல்லை மேக்கப் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடைசி ட்ராவில் கொஞ்சம் அன்வான்ட் திங்ஸ் தான். ஸோ அதனால தான் கடைசியில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ட்ராவில் என்ன இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இங்கே என்னோட ஃபேவரட்டான மைக்கேல் கோர்ஸ் ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன். ஸோ சம் கிளச்சர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ கிளச்சர்ஸும் ஹேண்ட்பேக்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அது ரெகுலர் யூசேஜ் கிடையாது. இங்கே யூஎஸில் ரெகுலராக கேஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால் நான் அந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இது ஒரு பவுச்சஸ். ட்ராவலுக்கு போகிறப்ப அந்த பவுச்சஸில் திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போவேன். இது ஃபேஸ் மாஸ்க். கோவிட் ஃபேஸ் மாஸ்க் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்ல, அது கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்கு. அது சேஃப்டிக்காக இங்க லாஸ்ட் ட்ரால போட்டு வச்சிருக்கேன். அடுத்த ட்ராயரில் என்ன வச்சுருக்கேன்னா பேசிக்கான லோஷன்ஸு, ஃபேஸ் க்ரீம்ஸு அண்ட் ஹேர் ஆயில்ஸ் தான் வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிறது நான் ஒரே லேடி தான். எனக்கு மட்டும் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸரில். நல்ல வேலை எனக்கு 2 பசங்களாக இருக்காங்க. சப்போஸ் எனக்கு 2 பசங்களுக்கு பதிலாக 2 பொண்ணுங்களாக இருந்தால் இன்னும் இதை விட திங்ஸ் டபுள் மடங்காக தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப ஹெவி வெயிட்டான ஃபர்னிச்சர். ஸோ 2 ஹேண்டிமேன்ஸ் சேர்ந்து ஹெவி லிஃப்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் மேலே எடுத்துகிட்டு அசம்பிள் பண்ணாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. ஒரு 2 hours ஆச்சு இது டோட்டலாக செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ராவில் என்னோட வெட்டிங் ஆல்பம் தான் வச்சுருக்கேன். இது ஒரு குட்டி ஆல்பம் தான். பெரிய ஆல்பம் இந்தியாவில் இருக்குது. ஸோ எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே வச்சுட்டேன். ஸோ இது ஒரு பேங்கிள் பவுச்சு. ஸோ எப்பயாவது தான் இந்த பேங்கிள்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி சாரீ கட்டுறப்ப மட்டும்தான். ஸோ இங்கே ஹீட் ப்ரொடெக்ட்
ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறீங்களோ கேர்ள்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணால் உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்தியாலேயும் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற டேபிள். அப்போ வந்து நான் நினப்பேன், நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாமல் போச்சே அப்படின்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு வீடு அமையுதோ அப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி பெருசாக அழகாக வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை இருந்துச்சு. புது வீட்டுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாவா கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட பொருள் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ஆல்மோஸ்ட் எல்லா ட்ராயர்ஸும் உங்ககிட்ட காமிச்சு முடிச்சிட்டேன். இப்போ மிரரில் வந்து லைட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைட்ஸ் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வந்து மிரரில் அட்டாச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 10 லைட்ஸ் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே ஒயிட் லைட்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஹெவியான ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக சைல்டு சேஃப்டி பற்றி யோசிக்கணும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஹெவி ஃபர்னிச்சரை வந்து வாலோட அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சைல்டு வந்து புல் பண்ணால் கூட அவங்க மேலே போய் விழாது. மிரர் வித் லைட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. உங்களுக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுதான் என்னோட டைசன் ஏர் ரேப். இதில் வந்து ஹேர் ஸ்டைலிங் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வரிசையாக உங்ககிட்ட இப்போ வெளியே எடுத்து காமிக்கிறேன். டைசனுங்கிறது ஒரு பிராண்டு. அந்த டைசன் பிராண்டில் நீங்கள் என்ன எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினாலுமே அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த டைசன் ஏர் ரேப் வந்து இந்தியா ருபீஸுக்கு அரௌண்ட் 40,000 ருபீஸ். இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஒரு நல்ல அக்கேஷனுக்கு பாவா எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தது. இந்த ப்ராடக்டை வாங்குற வரைக்கும் தான் இதோட காஸ்ட் வந்து நம்மளோட கண்ணை வந்து மறைக்கும். ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் யூசேஜ் வந்து எல்லாமே வந்து நம்மளை மறக்கடிச்சிடும். ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் வந்து எப்போல்லாம் நான் என்னோட ஹேரை வந்து வாஷ் பண்ணுறேனோ அப்போ இந்த டைசன் ஏர் ரேப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 6 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வால்யூமைஸ் ரோலர் ப்ரஷ், 2 ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் இருக்குது, 2 கேர்ள்ஸ் செட் இருக்குது. ஒன்று வந்து திக்கு கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று தின்னு கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஹேர் ட்ரையருக்கு. பக்கத்தில் ஒன்று ரவுண்டாக இருக்குல்ல, அது வந்து ஹேர் ட்ரையருக்கு. இன்றைக்கி வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாவா பிஸியாக இருக்காரு, அதனால் வரல. ஸோ நானே ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்னோட டைசன் ஏர் ரேப்பை எப்படி யூஸ் பண்ணி கிளம்புறேன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெல்வெட் ஷீட்டு. இதுவும் வந்து டைசனில் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்டைலிங் டூலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதை வந்து இந்த ஷீட் மேலே வச்சுக்கிறதுக்காக. இது வந்து ஒரு ட்ராவல் பவுச்சும் கூட. வெளியே போகிறப்ப இதில் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ் அழகாக ரோல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலிங் டூலை வந்து இதில் அட்டாச் பண்ணணும். இது வந்து லாக் அண்ட் அன்லாக்கு. இது வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃபு. பக்கத்தில் உள்ள பட்டன் வந்து ஃபேனோட ஸ்பீடு கண்ட்ரோல் அண்டு வந்து ஹீட்டோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஸோ இப்போ வந்து ஹேர் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ஹேர் ட்ரையர் வந்து இதில் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து டூலில் அன்லாக் பண்ணி திருப்பி அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. லேடிஸ் எப்போ வெளியே போனாலுமே ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் வெளியே போகிறோம். அப்போ வந்து வீட்டில் ஹேர் ட்ரையர்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தின் 2 மினிட்ஸில் ஹேர் வந்து ட்ரை பண்ணிடலாம். எவ்ரிடே நீங்கள் ரெடி ஆகிறப்ப லோஷன் அண்ட் சன்ஸ்க்ரீன் ரொம்பவே முக்கியம். அதுதான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வாங்கின ஷியா பட்டர் ப்ளஸ் கோகனட் ஆயில் பாடி லோஷன் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து மேட் ஃபினிஷ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து கம்பல்சரி எவ்ரிடே வந்து சம்மரில் வெளியே போகிறப்ப. சன்ஸ்க்ரீன் எப்போவுமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் சன் எக்ஸ்போஷருக்கு 15 மினிட்ஸ் பிஃபோர் அப்ளை பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
இப்போ பிரைமர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரைமர் வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற ஒரு லோஷன். என்ன நான் இவ்ளோ மேக்கப் போடுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ற சிம்பிள் மேக்கப் தான். எவ்ரிடே மேக்கப் போடணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு நல்ல ஃபங்க்ஷன், பார்ட்டி, கெட் டுகெதருக்கு போறப்போ ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கோட போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலாக சில பேர் வந்து ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே சொல்லியிருந்தால அதுதான் இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீடியோஸ் வந்து 90% ஃபுல்லாக ஃபீமேல்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேக்கப் டியூட்டோரியல் அண்ட் ஹேர் கேர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இதில் வந்து மேக்கப் டியூட்டோரியல் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேர் கேர்ள்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷார்ட் கேர்ள் பேரல் தான் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன சின்ன கேர்ள்ஸாக வந்து என்னோட ஹேரோட எண்டில் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த டைசன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நான் ஜஸ்ட் அந்த பேரலை ஆன் அண்ட் ஆஃப் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட பேரலை வந்து ஹேர் கிட்ட லைட்டாக எடுத்துட்டு போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு கேர்ள்ஸ் பண்ணிடும். ஸோ கேர்ள்ஸ் இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டுட்டு ஃபைனலாக இன்னொரு வாட்டி பண்ணலாம் தான் இருக்கேன். இப்போ வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டுட்ருக்கேன். வெள்ளையாக தானமா இருக்கு, அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி மேக்கப் போடுறேன்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. நான் ஏன் மேக்கப் போடுறேன்னா, எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய பர்த் மோல் இருக்கும். அந்த மோலை வந்து லைட்டாக மேக்கப் போட்டு கரெக்ட் பண்ணுவேன், அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு 10 திங்ஸ் சொல்கிறேன். இந்த 10 திங்ஸுமே நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிள் மேக்கப் நீங்கள் வீட்டிலேயே போட்டுக்க முடியும். என்னெல்லாம் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் பாடி லோஷன், சன்ஸ்க்ரீன், ப்ரைமர், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், ஐஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ பென்சில் அண்ட் லிப்ஸ்டிக். ஒரு சிம்பிள் மேக்கப்புக்கு இதை தவிர வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. யூஸ்வலாக நான் வந்து கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு இந்த டிஷ் வந்து நான் 1 மணி நேரம் குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் மேக்கப் போடுறப்பையும் அதே 1 hour தான் ஆகும். ஆனால் அந்த 1 hour வந்து எனக்கு 1 minute போன மாதிரி தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பிளான் பண்ண மாதிரி எல்லா மேக்கப்பும் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஃபைனலாக நான் எப்படி ரெடியாக இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக இந்த லிப்ஸ்டிக் போட்டால் மட்டும்தான் நம்மளோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். சாட்டர்டே மார்னிங் 9 o'clock ஃபங்க்ஷன். காலையில் எந்திரிச்சு 8 மணிக்கு இவ்வளோ மேக்கப் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கா? இந்த ட்ரெஸ் வந்து இந்தியாவில் லைஃப் ஸ்டைல் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கம்மல் போட்டுட்ருக்கேன். இந்த கம்மலும் வந்து இந்தியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு எனக்கு மட்டும்தான் 1 hour ஆகுதா, இல்லை எல்லாருக்குமே 1 hour ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆவீங்க ஒரு பார்ட்டிக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.